இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. போ, வெளியில எங்கேயாவது போய் தேடு. அவ கிடைச்சாலும் கிடைக்கலாம். உன்னால அவளுக்கு எதனா ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. உன்னை உயிரோட சதைச்சிருவேன். ஏங்க இப்படி எல்லாம் தப்பு பண்றீங்க? அவர் ஒய்ஃப காணோன்னு எப்படி தவிச்சு போயிருக்காருன்னு பாருங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. இது அந்த கடவுளுக்கே அடுக்காதுங்க. போட்டியில தோத்து போனதுக்காக அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? வேணாங்க. அந்த பொண்ண அவ புருஷன்கிட்டயே ஒப்படைச்சிடுங்க. நீங்க செய்யற பாவம் நம்ம குழந்தை வரைக்கும் பாதிக்குங்க. ப்ளீஸ்ங்க, சொன்ன கேளுங்க. ஏய், எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? வெளியூர்ல இருந்து ஒருத்த வந்து இவ்வளவு நாளா நான் கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விடுவான். அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இந்த பாரு, இனிமே இத பத்தி நீ பேசவே கூடாது. வாய மூடிக்கிட்டு இருக்கணும். உன்னை வெளியில விட்டாலும் பிரச்சனை தான். வாடி, வா. போல என்ன ஓடி உள்ள போ. என்னங்க கொல்றது பாவங்க, விட்டுருங்க. நீ இங்கே இரு, அப்பதான் நீ அடங்குவ. உன்ன என்னங்க, அந்த பொண்ணு பாவங்க, விட்டுருங்க. கடவுளே. மாப்பிள, அந்த பக்கமும் இல்ல. ஊர் ஃபுல்லா தேடியாச்சு, சிஸ்டர் எங்கேயுமே காணமே மாப்பிள. எனக்கு என்னமோ அந்த முத்து பாண்டி தான் சிஸ்டரை எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பானோன்னு தோணுது. ஆனா வீட்டுல போய் கேட்டப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சான். மாப்பிள, நாம தான் மாப்பிள தப்பு பண்ணிட்டோம். அவனை 4 சாத்து சாத்தி இருந்தா எல்லா உண்மையும் கக்கியிருப்பான். இப்ப என்ன மாப்பிள பண்றது? சரிப்பா. சார், ஒரு நிமிஷம். உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்ன விஷயங்க? சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். உங்ககிட்ட எதையுமே நான் சொல்லக்கூடாது. சொன்னா என் புருஷனோட கோவத்துக்கு நான் ஆளாகணும் சார். இருந்தாலும் என் மனசு கேட்கல சார். நானும் ஒரு பொம்பளை, ஒரு உயிரை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன் சார். உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட சொல்ல விடாம என் புருஷன் தடுத்துட்டாரு சார். ரேவதி எங்க இருக்கான்னு தெரிஞ்ச சொல்லிடுங்க ப்ளீஸ். அதை சொல்லதான் சார் வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உங்க மனைவி வேற எங்கேயும் இல்ல. கோயில்ல சொக்கப்பனைய கொளுத்து போறாங்கல்ல, அந்த சொக்கப்பனைக்குள்ளதான் அவங்கள மறைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ மாப்பிள. ஆமா சார், நீங்க உடனே போய் அவங்கள காப்பாத்துங்க சார். இல்லைன்னா அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க சார். சீக்கிரமா போங்க சார். சரி, வாடா. டேய், வாங்கடா. வாடா. என்னடா? அண்ணே, ஒரு சின்ன ப்ராப்ளம்ண்ணே. ப்ராப்ளமா? என்னடா? உங்க சம்சாரம் அந்த கார்த்திகிட்ட அவனோட ஒய்ஃபு சொக்க பண்ணக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கண்ணே. டேய், அவ சொல்லிருக்க மாட்டாடா. அவ வீட்டுக்குள்ள தானே இருக்கா. அண்ணே, நான் சொல்றது உண்மைதானே. என்னடா சொல்ற? என் ஒய்ஃப் வந்து சொன்னாளா? இல்லடா, சொல்லிருக்க மாட்டா. ஒரு நிமிஷம் இரு.
ச்சே, இந்த பொம்பளைங்களால எப்பவுமே பிரச்சனை தான். எப்படா அவங்கிட்ட சொன்னாவ? ஆனா இப்பதானே அவங்ககிட்ட சொன்னாங்க, உடனே வேகமா காப்பாத்த போயிட்டானே. அது மட்டும் நடக்க கூடாது. சரி, நீ போன வை. இந்தாங்கப்பா, மாணிக்கம். என்ன சொக்கப்பனை கொளுத்தாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போகுது இல்ல, சீக்கிரம் கொளுத்துங்க. நான் பார்த்துட்டு போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தம்பி கொஞ்ச நேரம் இருங்க. அந்த வெளியூர் தம்பி கார்த்தியத்தான் இந்த வருஷம் சொக்கப்பனைக்கு நெருப்பு வைக்க சொல்லியிருக்கோம். அவர் ஏதோ பக்கத்துல அவசர வேலையா போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம சொக்கப்பனைக்கு நெருப்பு வைக்கலாம். ஏங்க, ஒரு வெளியூர்காரனுக்காக நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு என்னவோ இது சரியா படல. போனவன் எப்போ வருவான்னு தெரியல, இல்ல வராம கூட போலாம். நாம காத்திருக்கிறது வேஸ்ட். அதனால நாமளே சொக்கப்பனைக்கு நெருப்பு வச்சிடலாம். மன்னிச்சிருங்க தம்பி, அவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி வற்புறுத்தி சொல்லியிருக்கோம். அவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கண்டிப்பா வந்துருவாரு. ச்சே, கடைசி நேரத்துல வந்து தொலைச்சிட்டானே. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இவன் பொண்டாட்டி எரிஞ்சு சாம்பலா இருப்பான். ரேவதி, ஒரு பொண்ணை கட்டி போட்டு இருக்காங்க. ரேவதி, ரேவதி, ரேவதி. ஏங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி. ரேவதி, ரேவதி, ரேவதி இங்க பாரு. சிஸ்டர் சிஸ்டர் இங்க முதல்ல கர்ச்சீஃப் கைட்டுங்க. தண்ணி தெளிங்க. சிஸ்டர் ரேவதி, என்னாச்சு? ரேவதி, 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 ரேவதி. எழுந்துரு. ரேவதி, ரேவதி, காந்தி தண்ணி கொடுங்க. ஒண்ணும் இல்ல, எழுந்திரு. பாத்து பாத்து எந்திரி.